வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கோவையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்த மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். மேலறிய விவரங்களை நீங்க சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வடையுள்ள நிலையில் ஓய்வின்றி வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முன்னாள் இடால் அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர்களால் தளபதி சிங்கராம் மற்றும் கார்த்திகேயன் அப்புசாமி உள்ளிட்டோருக்கு ஆதரவாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கின்றார். குறிப்பாக கொண்டாம்புத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி பூங்கா பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். கார்த்திகேயன் அப்புசாமிக்கு நேரடியாகவும் அந்த பகுதியில் வரக்கூடிய மற்ற அந்த பகுதியில், அதாவது பொள்ளாச்சி மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி சார்ந்தவர்களும் அந்த பகுதியில் சென்று உடற்பயிற்சி மேற்கொள்வார்கள். அவர்களிடமும் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அடிப்படையில் விளையாட்டு மீது ஆர்வம் கொண்ட வேலுமணி அந்த பகுதியில் இறகுப்பந்து விளையாடி கொண்டிருந்தவர்களிடம் பேட்டை வாங்கி இறகுப்பந்து விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார். இரட்டை இலக்கு மீது வாக்களிக்க வேண்டும் என்றும் அதிமுக அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை சொல்லியும் வாக்கு சேகரித்திருக்கின்றார். அதே போல அதிமுக வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்றும் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். வித்தியாச முறையில் பல்வேறு விடயங்களும் தொடர்ந்து பல்வேறு வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டிருக்கூடிய நிலையில் 7 மணி இறகுப்பந்து விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.